ஓகே, வணக்கம் டு எவ்ரிவன். வெல்கம் டு கேடெக் சேனல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஎஸ்பி அடாப்டர் தான். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் யாராச்சும் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 வோல்ட் அடாப்டரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை போட்டால் நமக்கு ஒர்க் ஆகும், சார்ஜ் ஆகும். பட் ஆனால் சார்ஜ் ஃபுல் ஆகாது. பட் எப்படி சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு சார்ஜ் ஏறுற மாதிரி தெரியும், ஆனால் சார்ஜ் ஆகாது. கொஞ்ச நேரம் ஏறும், மறுக்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். நம்ம என்ன நினைப்போம், மொபைல் பின்னு ப்ராப்ளம், நான் சார்ஜரே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். ஸோ நான் இதை என்ன பண்ணேன்னா, இதை ஓப்பன் பண்ணி இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் உடச்சி எடுத்துக்கிறேன், ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இது ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இதோட என்ன ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த காம்பனண்ட்டும் டேமேஜ் ஆகலை. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சால்ட்ரிங் வந்து ட்ரை சால்ட்ரிங் ஆகிருக்கு. உங்களுக்கு இங்கே ஆடுறது தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காமிக்கிறேன் என்ன பிரச்சனைங்கிறத. இந்த மாதிரி ட்ரை சால்ட்ரு ஆகிறனால ஒரு சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, இது வந்து ஒரு யூஎஸ்பி அடாப்டர்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகிருக்கா? இப்போ லைட் எரியுது, ஆஃப் ஆயிடுது, எரியுது, ஆஃப் ஆகுது. இப்போது இது வழியாக நமக்கு லோட் போகும்போது அந்த ட்ரை சால்ட்ரிங் பின்னு வந்து லைட்டாக ஆடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த பின் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். இதனால் நிறைய இஷ்யூ ஆகிறதுக்கும், ஒரு டிவைஸ் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒழுங்காக சார்ஜர் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜரை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் அதை அப்படியே சால்ட்ரிங் பண்ணால் போதும். ஓகே, சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நம்ம அதை பர்ஃபெக்டாக சால்ட்ரிங் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து சார்ஜ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதெல்லாமே சின்ன சின்ன சிம்பிள் டிப்ஸ் தான். ஏன்னா ஒருத்தர் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இதை கழட்டி பார்க்காம சார்ஜர் நமக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூக்கியும் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன ஈஸியான ஸ்டெப்ஸ் மூலியமாக நம்ம வந்து சார்ஜர் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, முன்னாடி வந்து நான் போச்சு, இப்போ வந்து அப்படியே இருக்கு. வோல்டேஜ் வந்து 4.5 ஆம்ஸ், வந்து 0.00 ஆம்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.